ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. இன்று திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் 497 பயனாளிகளுக்கு ரூபாய் 1.76 கோடி மதிப்பில் அரசு நலத்திட்ட உதவிகள் நடக்கும் நிகழ்வு இனிதே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் நமக்கு அளித்த இந்த தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. ஒரு நியாயமான, வெளிப்படையான, மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசு தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்துட்டு இருக்காரு. அதன் வகையில இப்பொழுது மக்களுக்கு திருப்பி செலுத்தும் நேரம். நாங்கள் நலத்திட்டம் கொடுக்குறோன்னா இது எல்லாமே மக்களோட வரிப்பணம் தான். அந்த மக்களோட வரிப்பணத்தை முறையா அந்த மக்களுக்கே திருப்பி செலுத்துற நேரம். நான் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இது என்னுடைய முதல் நிகழ்வு. இந்த நிகழ்வுல இத்தனை கோடி நலத்திட்ட உதவிகள் 497 பேருக்கு வழங்குதல உண்மையாலுமே மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இது ஆரம்பம்தான். கூடிய விரைவில் இன்னும் நிறைய விண்ணப்பங்கள் இருக்கின்றன. அதை ஒவ்வொன்றாக நாங்கள் பரிசீலித்து மக்களுக்கு உண்டான, மக்களுக்கு அவங்களுக்கு உரிமையான அந்த நலத்திட்டங்களை விரைவில் கொண்டு சேர்ப்பேன் என்ற உறுதியை இதன் மூலமா தமிழக சுகாதாரத்துறை அனைத்து இது மட்டுமல்ல, நீங்க அந்த பேண்டமிக் பெருந்தொற்று நோய்க்கெல்லாம் இப்போ ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருக்கிற அந்த அச்சுறுத்தல் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இதற்கான முன்னெடுப்புகள் நாங்கள் கண்டிப்பாக எடுப்போம். நாமக்கல் மாவட்ட ஆட்சியரும் நம்ம கூட இருக்காரு. எந்தெந்த விதத்துல இந்த நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அது அனைத்தையும் எடுக்கணும். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த பாதிப்பு இல்லை. சிகல்லா பாக்டீரியா வந்து கேரளால ஒரு சிறுவன் வந்து இன்னைக்கு உயர்ந்திருக்காங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுத்திருக்காங்க? சிகல்லா பாக்டீரியா அது வந்து கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ் தானே. உணவு சரியான பாதுகாப்பு இல்லாத உணவுப் பொருட்கள் உட்கொண்டதால அந்த வரத்துக்கு வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு துறையும் நம்ம சுகாதாரத்துறை கீழே தான் இருக்கு. அனைத்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ், உணவு பாதுகாப்பு அதிகாரிகள்கிட்ட நாங்கள் பேசியிருக்கோம். கண்டிப்பாக அனைத்து உணவு விடுதிகளிலும் பாதுகாப்பான, சுகாதாரமான உணவு வழங்க வேண்டும், அதை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவையே நாங்கள் போட்டிருக்கோம். கண்டிப்பாக படிப்படியாக எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி பாதுகாப்பற்ற, ஒரு சுகாதாரமற்ற ஒரு உணவு விடுதிகள் இருக்கின்றனோ அவங்க அனைத்திற்கும் நாங்கள் ஒரு சாம்பிள்ஸ் எடுத்து அது உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்காக உத்தரவு நாங்கள் போட்டிருக்கோம். மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் கண்டிப்பாக தொடரும். மருத்துவர்கள், செவிலியர்கள் பற்றாக்குறை இன்றளவும் நீடித்து வருது. அவங்க ஏதாவது பணி நிமிர்த்தன ஆய்வுகள் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது நடக்குதா? மருத்துவர்கள் பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற சாங்ஷன்டு போஸ்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 96-97% ஃபில்லாதான் இருக்காங்க. பட் இருந்தாலும் கூடுதல் பணியிடங்கள் உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்ட்ட கலந்து பேசி எந்தெந்த மருத்துவமனைகள், இப்போ மாவட்ட மருத்துவமனைகள், சில இடங்கள்ல மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில கூட உயர் சிறப்பு வல்லுநர்கள் தேவைப்படுறாங்க. அதுக்கான புதிய பணியிடங்களை உருவாக்குறதுக்கு எப்படி உருவாக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள்ட்ட பேசி அதுக்கான உத்தரவு. ஒரு நோய் 60 வருஷமா இந்த மாறி 2 கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டு இந்த ஒரு கேன்சர் மாதிரி தமிழகம் முழுவதும் அனைத்து துறையிலும் நிர்வாகத்திலும் இது வந்து படர்ந்திருக்கு, நோய் பரவி இருக்கு. படிப்படியாக நீங்க பாருங்க, தலைமை சரியா இருந்தா அனைத்து துறை அமைச்சர்களும் அதிகாரிகளும் கண்டிப்பாக நேர்மையாக தான் செயல்பட வேண்டும். அதுக்கு எந்தவித ஒரு எஸ்கேப்பும் கிடையாது. படிப்படியா பாருங்க, அனைத்து துறையிலும் ஊழல் குறையும். அரசு மருத்துவமனைகள்ல வந்து ஒப்பந்த ஊழியர்கள் வந்து பணிபுரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது பணி நிரந்தரம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது வந்து ஒப்பந்த ஊழியர்களுக்கே பற்றாக்குறை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 20 பேர் செய்யற இடத்துல வந்து ஒரு 5 பேர் 4 பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. இப்ப இந்த பணிகள் ஏதாவது நிரப்பப்படுமா, இல்ல ஆல்ரெடி இருக்கவங்க ஏதாவது பணி நிரந்தரம் செய்ய வாய்ப்பு இருக்கு? ஒப்பந்த பணியாளர்கள் மருத்துவ துறையில மட்டும் இல்ல, பல்வேறு துறையிலும் இருக்காங்க. பணி நிரந்தரம் தொடர்பான முடிவுகளை நான் முதலமைச்சர்கிட்ட பேசி நல்ல முடிவை நாங்கள். மல்லசமுத்திரம் பகுதியில இன்னைக்கு காலையில ஆய்வு பண்ணீங்க. அங்க என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு, என்ன வருங்காலத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு? மல்லசமுத்திரம் பிளாக் மெடிக்கல் சென்டர், பிளாக் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு ஆய்வு பண்ண காலையில மக்கள் நிறைய அவங்களுடைய தேவைகள்லாம் சொல்லியிருக்காங்க.
ஃபஸ்ட்டு அங்கே சுத்தமாக இருக்கணும். அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய கட்டிடங்கள்லாம் இடித்து அந்த குப்பைகள்லாம் இருந்தது, நிறையா இருந்தது, சுத்தமாகவே இல்லை. இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம், பிடபிள்யூடி இன்ஜினியர்ஸை கூப்பிட்டு பேசியிருக்கிறோம். அப்புறம் மருத்துவர்களும் நோயாளிகிட்ட ரொம்ப கனிவாக மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கணும்னு. குறிப்பாக அது வந்து 24 மணி நேரம் ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர், அது ஆரம்ப சுகாதார நிலையம், வட்டார சுகாதார நிலையம். அங்கே இரவு நேரத்தில் வந்தாலும் நோயாளிகள்கிட்ட கனிவாக பேசி அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை செஞ்சு கொடுக்கணும்னு மருத்துவ அதிகாரிகள்ட்ட நான் கேட்டிருக்கேன். சரி, நன்றி. நீங்களும் மாவட்ட ஆட்சியரும் ஆய்வு பண்றீங்க. இந்த ஆய்வு வந்து செய்தியாளர்களுக்கு முறையா தகவல் சொல்றதுல ரகசிய ஆய்வாவே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? ரகசிய ஆய்வு அப்படிலாம் இல்லைங்க, உங்களுக்கு தெரியாம எங்க நாங்க பண்ண போறோம். இதுவரை எந்த மாவட்ட ஆட்சியர் இதுவரை எந்த ஆய்வு செய்தியாளர்களை அழைக்கிறது இல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, செய்தியை கூப்பிட்டுட்டு பண்ணா எப்படிங்க? அது நம்ம எப்படி முன்னாடியே ஆய்வு மாதிரியே மக்கள் நினைக்கிறாங்க. முன்பிருந்த அரசு வந்து செய்தியாளர்கள் தவிர்க்கிறது இல்ல, எப்பெல்லாம் சொல்லணுமோ கண்டிப்பா செய்தியாளர்கிட்ட சொல்லுவோம். ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.